ஸ்வீட் வாங்கிங்க. யாருமே இல்லையே. ஏய் ஏய் கேளவா. டேய் ராசா. ஏய் கேளவா. அடே ஏண்டா கிழவா அப்படி இருக்க? நீ ஜெயிலுக்கு வருவேன் நினைச்சா வரலையே. ஜனங்கள்லாம் எங்க சரியா காலியா இருக்கு. என்ன சொல்றதுடா ராசா, அந்த ரகுபதி இங்க சினிமா கொட்டா கட்ட போறானா. அதுக்காக நம்ம ஆளுங்க எல்லாரையும் காலி செய்ய வச்சு தெருவுலையும் ரோட்லயும் நிறுத்திட்டான். நான் தான் வீடு வாசல் இல்லாதவன். உனக்காக 5 நாளா சரியான சாப்பாடு இல்லாம இந்த இடத்துலயே உட்கார்ந்துருக்கேன். இங்க அவன் சினிமா கொட்டா கட்ட போறானா? அவன் உருப்பிடுவானா? கேளவா, ஜெயில இருந்து வந்ததும் நமக்கு நல்ல பிசினஸ் கிடைச்சது. ரசா வா. ஏய் ராசா, நீ வருவேன்னு மேல கடத்துறல ஒண்ணு அடிக்கிறதுக்கு ஆளுங்களை வச்சிருக்கானா? ஆளுங்களை வச்சிருக்கா? அங்கேயே போ. சுஜி, ஒரு சமயம் உங்க அப்பாவை நான் சந்திக்காதனால நம்ம கல்யாணம் நின்னு போச்சு. இப்ப சந்திச்சியா? அவரே வந்து என்ன சந்திச்சாரு. அப்படினா அப்பாவோட அந்தஸ்துக்கு வளர்ந்துட்ட போல இருக்கு. போகட்டும், ஏதோ பெரியவர் வேதனைப்படுறாருன்னு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்தேன். ஆஹா, எங்க அப்பா பூரா ஆஸ்தியும் உன் பேருக்கு எழுதி தரதா ஆசை காமிச்சிட்டார் போல இருக்கு. அட, உனக்கு தெரிஞ்சிடுச்சு. இல்லாட்டி போனா நீ இந்த தியாகத்துக்கு தயாராக மாட்டியே. நாளைக்கே நம்ம கல்யாணம். யாருக்கும் சொல்ல தேவையில்லை, யாரையும் கூப்பிட தேவையில்லை. ஆமா, மறுபடியும் என்ன விட்டுடுறதா இருந்தா அவங்க சாட்சி குறுக்கிடாதுல்ல. அந்த ராஜா மேல ரிப்போர்ட் எழுதி எனக்கு கொடு. உடனே அவனை உள்ள தள்ளிடுறேன். அவனை பத்தி நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். என்ன அந்த வெறிச்சிருப்பு? எங்க அப்பாவோட பிச்சை காசுக்கு ஆசைப்பட்டு நீ அவரை மன்னிச்சிடலாம். உன் பதவி, உன் செல்வாக்க பார்த்து அவர் உன்னை மன்னிச்சிடலாம். ஆனா அன்னைக்கு நீ என் முன்னால பேசின பேச்ச கேட்டப்பவே என் மனசு சுட்டு சாம்பலாக்கி ஊதிட்ட. தன் பொண்ணோட வாழ்க்கையை ஒரு பஜார் ரவுடிக்கிட்ட ஒப்படைச்சப்பவே எங்க அப்பாவை இதயத்துல இருந்து நான் தூக்கி எரிஞ்சிட்டேன். அப்பாவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், நீங்க 2 பேருமே ராஜா முன்னாடி நிக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவங்க. ஞாபகம் வச்சுக்க. சுஜாதா, ஆத்திரப்படுற. இப்ப கூட நீ ஆத்திரப்பட்டா வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச கடைசி அதிர்ஷ்டம் நழுவி போயிடும். அயோக்கியனுக்கு தூரமா இருக்கிறத விட அதிர்ஷ்டம் வேற ஒண்ணும் இல்ல. நீ போறன்னா போக சொல்றதுக்குள்ள உன்னை இங்க கூப்பிட்டது. உனக்கு மனநிலை சரியில்லைன்னு, அதனாலதான் அந்த ரவுடியோட ஓடி போயிட்டு டாக்டர் சர்டிபிகேட் தயாரா இருக்கு. நாளை காலையில 7 மணிக்கு நம்ம கல்யாண முகூர்த்தம். ரொம்ப நல்லா இருக்குல்ல? உள்ள போங்க. ஏய், நாளைக்கு முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கலாம், இப்பவும் முகூர்த்தம் நல்லா இல்ல. இதுவரைக்கும் அவளை நீ என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அவ மனுஷங்க யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப அவளை ஒரு வார்த்தை திட்டுனா திட்டுனவனை வெட்டி வெட்டி கட்டி கட்டி வீச இந்த ராஜா இருக்கான்னு நிரூபிச்சிடுவேன். டேய், அவனை பிடிச்சு வெட்டி துண்டு துண்டாக்கிடுங்கடா. இன்னைக்கு தான் உனக்கு வீரம் வந்திருக்கடா. இதத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரசரசா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. டேய், விடுங்கடா.
செக்யூரிட்டி ப்ராப்ளம். சீக்கிரம் காரியம் ஆகட்டும். சிங்காரவேலரோட பாடி போஸ்ட்மார்ட்டத்துல இருந்து வரத்துக்கு ரொம்ப டைம் பிடிக்கும். அது வந்ததை எங்க முறைப்படி நாங்க கவனிக்கிறோம். இப்ப நீங்க நடத்துங்க. ஒரு அழகான குடும்ப தலைவியை பலி வாங்குற அந்த கொடியவரை இந்த நாட்டுல நடமாட விட மாட்டேன். தாயாக வேண்டிய ஒரு கர்ப்பிணிய பிரேதமா ஆக்குன அந்த மிருகத்தை சுட்டு சாம்பல் ஆக்குறேன். இது உன் சிதைக்கு முன்னால நான் எடுத்துக்கிற சபலம். கோவிந்த்! நீதான் கொல்லி வைக்கணும். ஒரு கொடியவன் கையாலவோ அந்திம சடங்கு நடக்க கூடாது. அது நடக்காம காப்பாத்துட்டேன்.